தன்னுடைய கிருபையினால, தன்னுடைய பலத்தினால, தன்னுடைய பிரசன்னத்தினால நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வந்தார் தானே. அவருக்கு நன்றி சொல்லலாமா? ஏசப்பா, எங்களோடு இம்மட்டும் நீங்கள் வந்த கிருபைகளுக்காக நன்றி. எத்தனையோ பிரச்சனைகள் என்ன சூழ்ந்து வந்துருச்சுன்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். இந்த 8 மாதத்தில் பிரச்சனை என்ன சூழ்ந்துருச்சு, அப்படியே போராட்டம் என்ன ரொம்ப நெருக்கி நிற்குது அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் கவனிச்சிங்க. ஆனால் அதன் மத்தியில் இருந்த அவருடைய பிரசன்னத்தை பல நேரம் நம்ம கவனிக்காமல் இருந்திருக்கலாம். இந்த நேரத்தில் அவரை பார்த்து சொல்லலாம், அப்பா உங்கள் பிரசன்னத்துக்காக நன்றி. இந்த மாதம் இந்த 8 மாதங்களும் கண்ணின் மணி போல என்ன பாதுகாத்து வந்த உங்களுடைய பிரசன்னத்துக்கு நன்றி. உண்மையாக இருதயத்தின் ஆழத்தின்னு சொல்லலாமா? கண்களை மூடி உண்மையாக அவருக்கு சொல்லலாம், ஏசப்பா நன்றி ஏசப்பா, என்ன நடத்திட்டு வந்த உங்கள் பிரசன்னத்துக்கு நன்றி ஏசப்பா. நன்றி ஆண்டவரே, விலகாமல் எங்களை நடத்திட்டு வந்த பிரசன்னத்துக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி அவரை பார்த்து, விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே, விலகாத தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடலாம். கண்களை மூடி அவர் பிரசன்னத்தை வாஞ்சித்தவர்களாக, நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். விலகாத பிரியாத சமூகமே, அதுதான் நம்முடைய சுதந்திரம். அதுதான் நிரந்தரமா நம்மளோட இருக்கிறது. கண்களை மூடி அந்த பிரசன்னத்தை கேளுங்க. எல்லாரும் உணரணும் அந்த பிரசன்னத்தை. ஒருவேளை பக்கத்துல இருக்கிறவங்க உணர்றாங்க, நான் உணராம இருக்கிறேன்னா தயவு செய்து ஆண்டவரத்துல கேளுங்க. தயவு செய்து ஆண்டவரத்துல கேளுங்க, ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை நான் இப்ப உணரணும் ஏசப்பா, நான் உணரணும். இந்த நேரத்துல வந்ததுல இருந்து நிறைய நேரத்துல என்னால உணர முடியாம போயிருச்சு, இப்ப உங்க பிரசன்னத்தை நான் உணரணும் ப்ளீஸ்ன்னு சொல்லி அவரிடத்துல கேட்க ஆரம்பிங்க. சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். நன்றி ஆண்டவரே, எங்களை நடத்திட்டு கொண்டே இருக்கிற உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி. மகிமையான உம்முடைய பிரசன்னத்திற்கு நன்றி. விலையேற பெற்றவங்க பிரசன்னத்திற்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க அப்பா, எங்களோட பேசுங்க. உங்கள் வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் அதன் வழிகளை நடக்கவும் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களோட பேசுங்க ஏசப்பா. என்ன காரியத்தை சொல்லித்தர விரும்புகிறீங்களோ அதை தெளிவாய் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் பிரசன்னம் மாத்திரம் எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். வேதத்தில் எப்படியாய் ஒரு வசனம் இருக்குது, என் ஜனங்களே உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்துல வாருங்கள் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்னென்னா, செவி சாய்த்து அவரிடத்துல வரணும். நீங்கள் என்ன ஏசப்பா சொல்ல போகிறீங்க, என்ன என்கிட்ட பேச போகிறீங்கன்னு செவியை சாய்த்து அவரிடத்துல வரணும். அதுக்கு இன்னும் நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு இன்னொரு ஆங்கிளில் பார்க்கணுன்னா, செவி சாய்த்து வாங்க, நான் சொல்கிறத கேட்குறதுனா வாங்க, இல்லைன்னா வராதிங்கன்னு அதுக்கு அர்த்தம். அதுக்கு இன்னொரு ஆங்கிளில் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் அப்படி இருக்குது. என் ஜனங்களே செவி சாய்த்து என் இடத்துல வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற நாம், ஏன்னா வாரம் முழுவதும் ஆஃபீஸ் போகிறோம், வேலைகளுக்கு போகிறோம், ஒவ்வொரு இடங்களுக்கு நமக்கு பிடிச்ச எல்லா இடங்களுக்கு போகிறோம், நமக்கு பிடிச்ச மாதிரி போகிறோம். இது அவருடைய இடம். ஒரு ஆஃபீஸுக்கு போகிறப்ப, ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போகிறப்ப அது அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அப்படி தான் போக முடியும். எனக்கு இப்படி பிரியும் அப்படின்றதுக்காக நான் அப்படி அந்த இடத்துக்கு போக முடியாது. ஆனால்
ஆனால் அவருடைய பிரசன்னத்திற்கு அவர் சமூகத்துக்கு நாமளாக வந்தால் போதும், நீங்களாக வந்தால் போதும். அது நம்மை உடைத்து உருமாற்றி உருவாக்கி அவர் தம்முடைய பிரசன்னத்தை நமக்கு கொடுத்து ஆற்றி தேற்றி எல்லாம் அந்த இடத்துல செய்ய முடியும். இந்த நேரத்தில் நாம் உண்மையாக அவரிடத்துல கேட்கலாம், ஏசப்பா இந்த நேரத்தில் என்னோட பேசுங்க, உங்கள் வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியே எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி நம்ம கேட்கிற வேலையில் ஆவியானவர் நம்மளோட பேசுவாங்க. அந்த வாஞ்சை நம்ம ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கட்டும். எல்லாரும் சேர்ந்து திருப்பிக் கொள்ளலாம். மார்க்கு 5வது அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 36வது வசனம். போதும். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சதான், இருந்தாலும் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இருந்து ஊழியத்தை முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போகும் பொழுது போய் இறங்கின உடனே காலில் விழுகிறாரு ஒரு ஜெப ஆலய தலைவன். தன்னுடைய பிள்ளை 12 வயது மதிக்கத்தக்க தன்னுடைய பிள்ளை மரண அவஸ்தையாக இருக்கிறாள் அப்படிங்கிறத அறிஞ்சு, மரண அவஸ்தையாக இருக்கிறாள், எப்போ சாவான்னு தெரியல, எப்படியாவது இவளை புழக்க வைக்கணும் எப்படியாவது. ஏன்னா தாயினுடைய உள்ளம் தகப்பனுடைய உள்ளம் அப்படி தானே அடிச்சுக்கும். தன்னுடைய பிள்ளை சாக கிடக்குது அப்படின்னா சந்தோஷமாக நம்மளால் இருக்க முடியுமா? அவனுடைய இருதயத்தின் வேண்டுதல், இருதயம் கதறுது. போய் அவர்கிட்ட காலில் விழுந்து கேட்குறாரு, ஏசப்பா எப்படியாவது என் பிள்ளைய காப்பாற்றுங்க, மரண அவஸ்தையாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, சரி ஓகே வா வரேன் நான் அப்படின்னு சொல்லி ஏசப்பா கூட போய்கிட்டே இருக்கிறப்ப இடையில ஒரு சின்ன சம்பவம் நடக்குது. என்னென்னா பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றனால இயேசு எப்படியாவது தொட்டு நான் ஒரு வல்லமை பெற்றுக்கொள்ளணும், ஒரு விடுதலை நான் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டு அவங்க ஏசப்பாவுக்கே தெரியாமல் அவருடைய வஸ்திரத்தை தொட்டு, அந்த இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ போனவர் நின்று அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்னை தொட்டது என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஜெப ஆலய தலைவனுடைய அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பிள்ளை அங்கே செத்து சாக போகிற சூழ்நிலை இருக்குது, உயிருக்கு போராடிக்கிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் சீக்கிரம் சீக்கிரம் வாங்க ஏசப்பா வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல இருக்கு மரண அவஸ்தையாக இருக்கிறாள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு என்ன வந்துடும், மரணம் சம்பவிக்க போகுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த இடத்த விட்டு வர்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னும் சொல்லணும்னா கடைசி நேரத்தில் கூட இருந்திருக்கணும், அதுதான். ஏன்னா அவளுடைய கடைசி நேரம் அது. அந்த நேரத்தில் அவள் கூட இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்துட்டாரு. கூட இருந்த உறவினர்கள், மனைவி, மற்ற எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, ஒழுங்கா இங்கே வா வைத்தியர்கிட்ட போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், நிறைய ஆலோசனைகள் வந்திருக்கும். அவங்கள்ட்ட போய் பார்க்கலாம், வா இங்கே வா அதை பண்ணலாம். ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துட்ட இங்கே நின்னா டிலே ஆகுது. நேரம் ஆக 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 அந்த தகப்பனுடைய உள்ளம் எவ்வளோ வேதனை ஆயிருந்திருக்கும். ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் சீக்கிரம் போயிட்டா எப்படியாவது காப்பாற்றிடலாமேன்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் டிலே பண்ணுறாரு. இன்னும் யார்? இயேசு தான் டிலே பண்ணுறாரு. யார்? என் வஸ்திரத்தை தொட்டது, என் வஸ்திரத்திலேருந்து வல்லமை புறப்பட்டதை நான் பார்த்தேன், அதை அறிஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய 12 வருஷ கதையை சொல்கிறாங்க. முன்னாடி நின்று அந்த ஜெப ஆலய தலைவன் பக்கத்திலே நின்று வேதனையோடு பார்த்துட்டு இருக்காரு. என்னுடைய இந்த சூழ்நிலை யாருக்குமே புரியாதா? இது மாறவே மாறாதா? யாராவது புரிஞ்சுக்குவாங்களான்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கப்ப மறுபடியும் அவங்க சொல்லி முடித்த உடனே உன் விசுவாசம் உன்னை ரட்சிச்சதுன்னு சொல்லி முடிக்கிறப்ப ஒரு செய்தி வருது ஜெப ஆலய தலைவனுடைய காதுக்கு. என்னது? அந்த வசனத்தை வாசிங்களே. செய்தி வந்துருச்சு. இப்போ இவ்வளோ நேரம் எப்படியாவது பிள்ளையை காப்பாற்றிடலாம், அந்த இயேசு வந்துட்டாருன்னா போதும், அவரை நம்பி தான் வந்தேன் நான், அவர் வந்துட்டாருன்னா என் சூழ்நிலை எல்லாம் மொத்தமாக மாறிடும், அவர் மட்டும் வந்துட்டா போதும்னு சொல்லி அவ்வளோ நேரம் அவருக்காக வெயிட் பண்ணி இருந்தப்ப எந்த செய்தி கேட்கக்கூடாதுன்னு இருந்தாரோ அந்த ஜெப ஆலய தலைவன் அந்த செய்தியை கேட்டுட்டார். வேணாம், இதுக்கு மேலே வேணாம், அவன் பிள்ளை அங்கே மறிச்சிருச்சு, போதகரை இதுக்கு மேலே எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத, வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ யார் பேசியிருக்கணும்? அடுத்து ஜெப ஆலய தலைவன் பேசியிருக்கணும். சரி வாங்க போகலாம், ஏதாவது பண்ணலான்னு சொல்லி அவர் பேசியிருக்கோம். ஆனால் இந்த நேரத்தில் பதில் மறு உத்தரவு இயேசு கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னு பாருங்களேன். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. எஸ்,
பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. இப்போ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஜனங்கள் வந்து அவரிடத்துல சொல்கிறப்ப இப்படி ஆயிடுச்சு சூழ்நிலைன்னு சொல்லி உன் பிள்ளை மறிச்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளோ நேரம் என் பக்கத்தில் நின்னானேன்னு சொல்லி இந்த காரியத்தை கேட்டுட்டு மறு உத்தரவு பதில் வந்து அவனை சொல்ல விடலை, ஆண்டவரே போய் நிற்கிறாரு, அவரே பதில் சொல்கிறாரு. இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற நம்மளுடைய சூழ்நிலை என்னவா வேணாலும் இருக்கலாம், எப்படிப்பட்ட காரியமாக இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாக இரு. உன்னுடைய சூழ்நிலை என்னவா இருக்கலாம், குடும்பத்தினுடைய சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை உங்கள் வேலை காரியங்கள், உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி, எந்த காரியமாக இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். நீங்கள் வந்து நிறைய நேரத்தில் யோசிக்கலாம், இயேசுவை நோக்கித்தானே வந்தோம், அவரிடத்துல தானே இருக்கேன், அவர் சமூகத்தில் தானே இருக்கேன், அவரை தேடித்தானே வந்திருக்கிறேன், இன்னும் எனக்கு கிடைக்கல. அந்த யவீரனுடைய வார்த்தை அதுவாக தான் இருக்கும். இவ்வளோ நேரம் இருந்துட்டேனே, இவ்வளோ நேரம் அவர் கூடவே தானே இருக்கிறேன். யார் யாரோ இப்போ வந்தவங்கலாம் வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டுட்டு போனாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்தவங்க தான் அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இடையில வந்தவங்க தான். இடையில வந்த உடனே ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டுட்டாங்க. இப்போ வந்தவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் காணா, என்னுடைய சிந்தனையில் ஒரு மாற்றத்தை காணா, என்னுடைய வேலை ஸ்தலங்களில் ஒரு மாற்றமும் இல்லை, என்னுடைய லைஃப்பில் ஆவிக்குரிய வளர்ச்சி ஒன்றுமே இல்லை, என்னிடத்துல மாற்றமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசித்து கொண்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. அந்த அம்மாவுக்கு வந்து ஜஸ்ட் கொஞ்ச நேரத்தில் நின்று பேசிட்டு வந்துட்டாரு. ஆனால் இந்த யவீர் உன்னுடைய வாழ்க்கையில அவரே மறுபடியும் அவருடைய எந்த சூழ்நிலை மறிச்சு போச்சுன்னு சொன்னாங்களோ, எந்த சூழ்நிலை மாறிடுச்சு இதுக்கப்புறம் அவ்வளவுதான் சொன்னாங்களோ, அந்த இடத்துக்கு யவீருடைய வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போறாரு. இன்னைக்கு அவர் நம்ம கூடவே இருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்க அவர் அருகில மாத்திரம் இருந்துட்டா போதும். ஏன்னா இந்த யவீரு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடக்கும் பொழுது இயேசுவை விட்டு தள்ளி இல்லை, தன்னுடைய மரிக்க போகிற அந்த மகளுக்கிட்ட இல்லை, இயேசு கூடவே இருந்தார். இது ஒன்றை மாத்திரம் நம்ம பிடிச்சுக்கணும். ஆண்டவரே உங்கள் கூடவே நான் இருக்கணும், அவர் கூடவே இருந்துட்டா போதும். அவர் கூடவே இருந்துட்டு இந்த 2 விஷயத்தை பார்த்துங்க, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. நம்மளால் இந்த இடத்த விட்டு தாண்டி இருந்துட்டோம், அவர் அருகில் இல்லாமல் இருந்துட்டோம்னா இது 2 ஈஸியாக நம்மளை மேற்கொண்டுரும். பயமும் நமக்குள்ள வந்துடும், அவிசுவாசமும் வந்துடும். தயவு செய்து இது ஒன்றுக்கு மாத்திரம் நம்ம வாஞ்சிக்கலாம், அவர் அருகில் இருக்கணும். ஆண்டவரே நீங்கள் என் அருகில் இருக்கணும், அவர் பக்கத்தில் இருந்துட்டா போதும். என் சூழ்நிலை எது மாறாதுன்னு நினச்சனோ, எந்த சூழ்நிலை அவ்வளவுதான் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சனோ, அதை மாற்றுவதற்கு தேவையான விசுவாசத்தை என் இருதயத்துக்குள்ள, அவர் தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். நானா நினச்சி, நானா ஆசைப்பட்டு, நானா யோசித்து விசுவாசிட முடியாது. அவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னால் விசுவாசிக்க முடியல. ஏன்னா ஒரு இடத்துல திமிர்வாதக்காரன் ஒருவனுடைய தகப்பன் சொல்லுவார், அவன் மரண அவஸ்தையாக இருக்கிறான்னு சொல்லி கேட்கும் பொழுது நீ விசுவாசமாயிருன்னு இயேசு சொல்லுவார் அவனை பார்த்து. ஆனால் அவன் சொல்லுவார், அந்த தகப்பன் என்னால் விசுவாசிக்க முடியல, என் அவிசுவாசம் நீங்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவனால் அந்த விசுவாசிக்க முடியாத சூழ்நிலையை கூட சொல்லுவான். இந்த நேரத்தில் வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்க நாம் உங்களுடைய லைஃப்பில் இந்த தேவை இருக்குது, இதை என்னால் விசுவாசிக்கவே முடியல, இது நடக்கும்னு எனக்கு நிஜமாகவே நம்பிக்கைலாம் இல்லை, ஆனால் பைபிள்லாம் வாசிக்கிறேன், சர்ச்சுக்கெலாம் வர்றேன், எல்லாம் பண்ணுறேன், காலையில் ஜெபிப்பேன், நைட்டு ஜெபிப்பேன், பைபிள் வாசிப்பேன், சர்ச்சுக்கு வருவேன், ஆனால் அவர் செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு உண்மையாகவே இல்லை. உண்மையை சொல்லி உண்மையாக இருதயத்தை தொட்டு பாருங்கள், விசுவாசம் இருக்கா நமக்கு? அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஏசப்பா நான் வந்து பைபிள் வாசிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன் தான், ஆனால் என்னால் விசுவாசிக்க முடியல, ஏசப்பா ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்க, அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டால் போதும். உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்து அதை உருவாக்கி இந்த நேரத்தில் அதை எல்லாத்தையும் பலப்படுத்தி உங்கள் விசுவாச கரத்தை பலப்படுத்தி செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. இந்த யவீருக்கு ஜெப ஆலய தலைவனாக இருந்தவன் யோசிச்சு பாருங்களேன், அவன் வீட்டுக்குள்ளே போகும் பொழுது எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையவே வாசி பார்த்தீங்கன்னா 39 உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன. அதுக்கு முன்னாடி ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியும் மிகவும் அழுது புலம்புவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறார் என்றார். சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எல்லாரும் ஜனங்கள், அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. சுற்றுப்புற ஜனங்கள் எல்லாரும் வந்து அழுதுகிட்டு அவரை பார்த்து கேட்டிருப்பாங்க, இந்த இயேசு தானே உனக்கு வேணும்னு சொல்லி போனேன், இந்த இயேசு தானே உனக்கு வேணும்னு சொல்லி போனேன். ஜெப ஆலய தலைவன் வேற, அவர் நல்ல ஒரு பொசிஷனில் இருந்திருப்பார். நிறையா பேர் அந்த ஏரியாவில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இவர் வந்து ஆண்டவரை தான் நம்பியிருக்காரு, இயேசுவை தான் நம்பியிருக்காருன்னு தெரிஞ்சிருக்கும்.
ஆனால் அவர் லைஃப்பில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் எடுத்த உடனே ஜனங்கள் கேட்ட கேள்வி, ஏன்னா அழுதுகிட்டு இருக்காங்க. இயேசு போய் இந்த வார்த்தையை சொன்ன உடனே பிள்ளை வந்து மறிக்கலை, நித்திரையாக தான் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சிரிப்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு அழுதுருப்பாங்கன்னு பாருங்க. உண்மையாக அவரோட நிற்கிற ஜனங்கள் அவர்கிட்ட ஒருத்தர் கூட இல்லை, யவீருக்கிட்ட ஒரு ஆள் கூட இல்லை. எல்லாரும் கேள்வி கேட்குற ஆட்கள் தான் இருந்திருப்பாங்க. நீ அவரை நம்பித்தானே போன, அவரிடத்துல தானே போன, என்ன இப்படி ஆயிடுச்சு உன் லைஃப்லேயே, என்ன உனக்கே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கேட்டிருக்கலாம். நம்மளையும் கூட இங்கே சபைக்கு வருகிற நிறைய ஜனங்களை பார்த்து கூட கேட்கலாம், தயவு செய்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும், நம்முடைய ஒரு வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஒரு வேளை வாழ்க்கையில் என் வார்த்தையில் என்னுடைய நடக்கைகளில் மாற்றம் இல்லை, ஆனால் ஏன்னா ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நம்ம வந்து அவரிடத்துல மாத்திரம் வராமல் நிறையா விஷயங்களுக்கு நம்முடைய இருதயத்தில் செவி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய வார்த்தைகளுக்கு, நிறைய விக்கிரகங்களுக்கு நம்ம வந்து செவி கொடுத்து கொண்டிருக்கிறோன்னு சொல்லி ஆண்டோடைய வார்த்தை ஒன்று வந்துச்சு. தயவு செய்து இந்த பலிபீடத்திலிருந்து வருகிற எல்லா வார்த்தைக்கும் நம்ம சோதித்து பார்க்கணும். ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுகிறது, தன்னைத்தான் நிதானித்து அறிகிறவன் நியாயம் தீர்க்கப்படான்னு சொல்லி. தயவு செய்து நம்ம நிதானித்து பார்க்கணும். நான் எந்தெந்த வழிகளில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறத விட்டுட்டு, அவருக்கு பிரியமாக இருக்கிறத விட்டுட்டு, மற்ற உலக ஜனங்களையோ இல்லை விக்கிரகமாக ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கறத விட்டுட்டு மற்ற எதுக்கு நான் முதலிடம் கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனை தான். எந்தெந்த விதத்தில் நான் விக்கிரக ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தயவு செய்து நம்ம நிதானித்து பார்க்கணும். ஏன்னா இந்த வழிகளில் நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவரால் இடையில வந்து செயல்பட முடியாது. நான் முழுவதுமாக வேற ஒரு பக்கம் திரும்பிட்டு, ஆண்டவரே நீங்கள் எனக்கு செய்யுங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து நான் கேட்டுட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. தயவு செய்து நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்கு இடத்துல ஒப்பு கொடுக்கணும். அதனால தான் அந்த யவீர் வேற இடத்துல இருந்தால் விழுந்து போயிடுவான்னு தெரியும் அந்த யவீருக்கு. அந்த யவீர் வேற யார்கிட்டையாவது போய் நின்றுருந்தான்னா கண்டிப்பாக அவனுக்குள்ள பயமும் திகிலும் அதிகரித்து சூழ்நிலை அப்படியே தான் இருந்திருக்கும். மரித்து போன சூழ்நிலை மரித்து போனதாகவே போயிருந்திருக்கும். இன்னைக்கு எழுதப்பட்டிருக்காது வேதத்தில். ஆனால் அவன் நின்ன இடம் ஆண்டவருக்கு அருகில், ஆண்டவருக்கு பக்கத்தில், அவர் பாதத்தில் விழுந்துட்டு எந்திரிச்சு அப்படியே போயிடல. அவர் வந்து கூட வரமாட்டாரு, செய்ய மாட்டாருன்னு சொல்லிட்டு போயிடல. அவர் கூடவே நடக்கிறாரு. அவர் எந்தெந்த இடத்துக்கு போகிறாரு அங்கே கூட எல்லாம் பயணிக்கிறாரு. அங்கே லேட் ஆகுதா, டிலே ஆகுதா, நிற்கிறாரு அங்கே அந்த இடத்துல. தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியம் வருகிறதுக்கு டிலே ஆகுது, தடை ஆகுதா, தயவு செய்து தேவ சமூகத்தில் இருங்க, அவர் சமூகத்தில் காத்துருங்க. அவர் சமூகத்தில் இருந்தால் போதும், நேரம் ஒன்று வரும் தெரிந்து கொள்ளும் ஜனங்கள். ஏன்னா அழைப்பை பெற்ற, தரிசனத்தை பெற்ற எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது நடந்ததான். யோசேப்பை பாருங்களே, யோசேப்புடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு ஆதியாகமத்தில். தன்னுடைய தகப்பனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பையன், ரொம்ப பிடிச்ச ஒரு பையனாக யோசேப்பு இருந்தான். அந்த 12 சகோதரர்களில் ரொம்ப பிடிச்சது யாருன்னா யோசேப்பு. அந்த யோசேப்புக்கு ஒரு நல்ல ஒரு வஸ்திரம் கூட அவங்க தகப்பன் வந்து தச்சு கொடுத்தாருன்னு சொல்லி இருக்கும். அவனுக்கு தரிசனம்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, எந்த தகப்பனுக்கு ரொம்ப பிரியமாக இருந்தோனோ அந்த தகப்பனை விட்டு பிரிக்கப்பட்டான். எந்த வஸ்திரம் அவனுக்கு நல்ல அழகாக இருந்துச்சோ அந்த வஸ்திரம் அவனை விட்டு உரிந்து எடுக்கப்பட்டுச்சு. எந்த ஒரு நல்ல ஒரு தகப்பனுடைய அருகிலே இருந்தவன் இன்னைக்கு குழிக்குள்ளே கிடக்கிறான். ஆனால் நாள் அப்படியே அது தொடரல. ஆண்டவர் அந்த வழியில் கொண்டு போனார்னாலும் அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை, குழிக்குள்ளே கிடந்தாலும் சரி, சிறைச்சாலைக்குள்ளே போனாலும் சரி, அவனை விட்டு விலகாத ஆண்டவர் ஒருவர் அவன் கூட இருந்த பொழுது, ஆண்டவருக்கு முன்னாடியே நடந்த பொழுது, உண்மையாக நம்ம நடந்துக்கணும், உண்மையாக காத்துக்கொள்ளணும், தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும்னு சொல்லி உண்மையாக இருந்த பொழுது நாள் ஒன்று வந்துச்சு. எல்லா எகிப்து ஜனங்களும் அவனை வணங்கும்படியாக ஆண்டவர் உயர்த்தி வச்சாங்க. யாக்கோபுடைய வாழ்க்கையில் பாருங்க, அவனுடைய லைஃப்லையும் அதே தான். அவனும் தன்னுடைய தகப்பனுக்கு பிரியமான ஒரு பையன்தான், தன்னுடைய தகப்பனுக்கு பிரியமான, அடுத்து அவருடைய சொத்து எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் தான். ஆனால் தரிசனம், அழைப்புன்னு ஒன்று அவனுக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் ஒன்றும் இல்லாமல் கோலும் கையுமா ஒரு தலையக்கி வச்சு படுக்கிறதுக்கு தலைவாணி கூட இல்லாமல் ஒரு கல்லில் போய் சாஞ்சு கிடக்கிறான். எல்லாம் அவனிடத்துலேருந்து போயிடுச்சு, அவன் இருந்த வீடு போயிடுச்சு, அவன்கிட்ட இருந்த எல்லாமே போயிடுச்சு. ஆனால் அது அப்படியே நீடிக்கலை. அந்த கோலும் கையுமா போன அவன் அப்படியே திரும்பி வரல. 2 பரிவாரங்களோட திரும்பி வர வைக்க அவரால் முடியும்னா, இந்த நேரத்தில் அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எல்லா காரியம் இன்னைக்கு என்னை விட்டு போயிருச்சு, என்னிடத்துல விசுவாசம் இல்லை, எனக்கு இப்படி சூழ்நிலை இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கான, என் வேலையில் ஒரு முன்னேற்றத்துக்கான, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு, இது நடக்குமா நடக்காதுன்னு தெரியல, வீடு கட்டுற காரியம் இப்படி இருக்கு, அப்படியே போட்ட எல்லா விஷயமும் ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்க
முடியாம அப்படியே இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? அவரால் அழைக்கப்பட்டது மெய்யேயானால், உங்களை அழைத்த தேவன் ஒருவர் உண்டு என்றால் இப்படியே இருக்க விட மாட்டாரு. மரித்த சூழ்நிலை மரித்ததாகவே இருக்க விட மாட்டாரு. அவரிடத்துல தயவு செய்து உங்க சூழ்நிலையில ஒப்பு கொடுங்க. இந்த நேரத்துல அவங்களுடைய கதையெல்லாம் போகட்டும். யோசேப்பு மற்றவங்கெல்லாம் பார்த்தோம், யவீர் அவங்கெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம கதைக்கு வரும். இப்போ எனக்கு எந்தெந்த சூழ்நிலையில் மறித்து போனதாக இருக்குது, கொஞ்சம் முடிஞ்சால் ஒரு பேப்பர் இருந்துச்சுன்னா எடுத்து எழுதுங்க. அதை இந்த காரியம், இந்த வீடு கட்டுற விஷயம், இது அடுத்து நடக்குமா நடக்கானே தெரில. அதனுடைய தேவைகள் நிறைய மலை போல் இருக்குது. ஆனால் அது நடக்கிறதுக்கான சாத்தியமே இல்லை. இந்தந்த காரியங்கள் நான் பிளான் போட்டிருக்கேன், இது நடக்கவே மாட்டேங்குது. என் பிள்ளைங்களுடைய படிப்பு காரியம் என்னதான் படிக்க வச்சாலும் முடியல. எந்தெந்த விஷயத்தை நீங்கள் யோசிக்கிறீங்களோ தயவு செய்து இப்போ எடுத்து எழுதுங்க. நம்ம அடுத்து இதற்காக ஜெபிச்சு இந்த விசுவாசத்தையும் ஆண்டவர் சொன்ன அந்த 2 காரியம், பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு, இந்த 2 விஷயத்துக்கு நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எழுதுங்க, முடிஞ்சவர்கள் எழுதுங்க. எழுத தெரிந்தவர்கள் படிக்கிறவங்க அவங்க நிறைய பேர் இருப்போம்னு நினைக்கிறேன். அவங்க எழுதுங்க. இந்த காரியத்தில் என்னிடத்துல ஒரு முன்னேற்றமே இல்லை. என்னுடைய லைஃப்பில் இது அடுத்து நடக்குமா என்னங்கிறதே தெரியல. என் வேலை காரியம் இல்லை எதிர்காலத்தை எந்த விஷயம் உங்களுக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அன்னைக்கு யவீருடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருந்துச்சு. எப்படியாவது பிள்ளை பொழைச்சிரும் நின்றுக்கிட்டு தேவ சமூகத்தில் இயேசு பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு செய்தி, நெகட்டிவான ஒரு செய்தி வந்துருச்சு. அவ்வளோதான், பிள்ளை மறிச்சிருச்சுன்னு. அது அடுத்து இனி நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளே இல்லை. அப்படிப்பட்ட ஸ்டேட்டில் ஒரு சூழ்நிலை இருக்கும்ல, அந்த காரியத்தை எழுதுங்க. தேவ சமூகத்தில் வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா ஆண்டவரே, அன்னைக்கு யவீருக்கு செய்தவர், இந்த நான் பேசுகிற நேரத்தில் என்னவே கவனிக்க வேணாம், தயவு செஞ்சு நீங்கள் எழுதுங்க. யவீருக்கு அன்னைக்கு செய்த தேவன் இன்னைக்கு எனக்கும் செய்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக, நீங்கள் ரெடியாக வந்திருக்கிறீங்க. அதை நான் பெற்றுக்கொள்கிறதற்கு விசுவாசத்தோடு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுதுங்க எந்த காரியங்கள். ஏன்னா இது மற்றவங்களுக்காக நீங்கள் செய்யலை, எனக்காக செய்யலை, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக செய்யலை, உங்கள் காரியத்துக்காக. எந்த விஷயம் இவ்வளோ நாள் நடக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அது உங்களுடைய காரியம், உங்களுடைய விஷயத்தை தான் எழுத சொல்கிறார். கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ரெடியாக இருக்கிறாரு, பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு நாம் ரெடியாக இருந்தால் போதும். இந்த நேரத்தில் எழுதுங்க. அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு தடையாய் நான் ஆண்டவர் பார்க்குற 2 விஷயம் என்னென்னா, பயமும் அவிசுவாசமும். இந்த பயம் எதுக்கு வருது நம்ம இடத்துல? எழுதி முடிச்சவங்க கவனிக்கலாம். பயம் ஏன் வருது? செய்யறதற்கு அவர் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது செய்யறதுக்கு யாரும், பயம் எப்போ வரும்? நம்ம பிள்ளைங்களே இருக்கிறாங்க, பயம் எப்போ அவங்களுக்கு வரும்? தகப்பன் தன்னை பிள்ளையை பிடிச்சிட்டு போகிறப்ப எல்லாம் நல்லா குதிப்பாங்க, நல்லா பண்ணுவாங்க. இப்போ மாடு அங்கிட்டு போகுதுன்னா அதை போய் அடிக்கணும், நாய் போச்சுன்னா அதை பிடிச்சி பார்க்கணும்பாங்க. சின்ன குட்டி நாய் பெருசே இருந்துச்சுனாலும் அதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க சின்ன பிள்ளைங்க. ஆனால் தனியாக விட்டு பாருங்களே, சின்ன விஷயத்துக்கு கூட பயந்து போயிட்டு அங்கிட்டு போய் எட்டி பார்த்துட்டு திரும்ப பயந்துட்டு. பயம் எப்போ வரும் அப்படின்னா, தன்னிடத்தில் யாரும் இல்லை, தான் கூட யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு நினைப்பு, ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்கிறப்ப தான் பயம் வரும். என் கூட யாருமே இல்லை, எனக்குன்னு யாருமே இல்லை, நான் சொல்கிறத கேட்கறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு துணையாக இல்லை, எனக்கு ஆதரவாக யாரும் இல்லைங்கிற வெளியே சொல்ல மாட்டோம். அது எண்ணம் எனக்குள்ளே இருக்கும், என் ஆள் மனசுக்குள்ளே. அது எப்போ வரும்னா, ஏதாவது ஒரு விஷயம் யாராவது ஒருத்தவங்க பார்த்து இந்த காரியத்தை செஞ்சுருங்க, எனக்கெல்லாம் யார் இருக்கா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு புலம்பல் வரும். இதுதான் அப்போதைக்கு கரெக்டாக வெளியே வர்றது. இது நம்முடைய கான்சியஸுக்குள்ளே இருக்கும், யாருமே எனக்கு இல்லை அப்படின்ற விஷயம். வெளியே எல்லா இடத்துலையும் சொல்லிக்க மாட்டோம். ஒரு சின்ன குழந்தை தாயிட்ட இருந்து பிரிச்சா எப்படி அடம் பிடிக்கும். எதை கொடுத்தாலும் அது அமைதியாக இருக்காது. எதை கொடுத்தாலும், எவ்வளோ காசு கொடுத்தாலும், எவ்வளோ நல்ல நல்ல விளையாட்டு பொருட்கள் அது கையில் கொடுத்தாலும், எவ்வளோ ஒரு பெரிய மதிப்பு மிக்க நபர் கையில் பிடிச்சாலும் தன்னுடைய தாயை விட்டு பிரிச்சுட்டா அது தன்னுடைய தாயிட்ட மறுபடியும் போகிற வரைக்கும் தன்னுடைய சத்தம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும், இன்னும் அழுகு அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். எத்தனை நாள் அவரிடத்துல அப்படி இருந்திருக்கிறோம்? அவரை விட்டு பிரிக்கப்பட்ட சூழ்நிலையில் எத்தனை நாள் அவரிடத்துலேருந்து பிரிக்கப்பட்ட உடனே, வேணாம் நீங்கள் தான் வேணும், எனக்கு இந்த காரியம் வேணாம், இது வேணாம், நீங்கள் தான் வேணும்னு சொல்லி எத்தனை நாள் அடம் பிடிச்சிருக்கிறோம். ஒரு வேளை மறந்துருந்தாலும் இந்த நேரத்தில் அவரிடத்துல ஒரு சிறு பிள்ளையை போல் அவரிடத்துல சேரலாமா? ஒரு சிறு பிள்ளையை போல் அவரிடத்துல கிட்டி சேரலாம். Amen, 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 amen. Amen, 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 amen.
அப்பாட்ட சொல்லுவோமா? அப்பா